வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் சிறப்பு தமிழ் 11வது சிறப்பு தமிழில் இருந்து வினா விடை ஓகேங்களா வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட்டுக்குண்டான அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் வினா விடை ஓகேங்களா, அதாவது கொஷின் பேப்பரு ஓகேங்களா, பிடிஎஃபாக வேணுங்கிறவங்க ஓகேங்களா, ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஓகேங்களா, அந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா. அந்த வினா வங்கியை எப்படி பிடிஎஃப்ல வாங்க முடியும் அப்படிங்கிற ஓகேங்களா வழிமுறைகள்லாம் கூறியிருக்கேன் ஓகேங்களா. வினா விடை வேணுங்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு பிடிஎஃபாக ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் ஓகேங்களா. நன்றி ஓகேங்களா. இப்போ நம்ம ஓகேங்களா 7th சிறப்பு தமிழ் அதாவது 11வது சிறப்பு தமிழிலிருந்து வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம் பாருங்கள் ஓகேங்களா. 11வது சிறப்பு தமிழ் கொஷின் நம்பர் 1 ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்? 1913. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றார்னா 1913. அடுத்து பொறுத்துக பெங்கல் கெஸ்ட் அப்படிங்கிற ஓகேங்களா ஆசிரியர் யாருன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹாக்கி. அப்போ 2, அடுத்தது மெட்ராஸ் கூரியர் அப்படிங்கிறது ரிச்சர்ட் ஜான்சன் ஓகேங்களா 3, தினவர்த்தன மணி அப்படிங்கிறது பெர்சிவல் பாதிரியார் அப்போ 1, அடுத்தது சகோதரர் அப்படிங்கிறது விவேகானந்தர் அப்போ 4. அப்போ ஆன்சரு 2, 3, 1, 4. இதுக்கு ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க பொறுத்துக்க ஓகேங்களா. உலக சிறுகதையின் தந்தை யார் அப்படின்னா சேக்காவ் அப்போ 2, அடுத்தது புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமுத்து 3, சிந்துக்கு தந்தை பாரதியார். அடுத்தது இதழியலின் தந்தை ஓகேங்களா, இதழியலின் தந்தை பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர். அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் 4 ஓகேங்களா. பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் குறித்து வன்மையை கண்டித்து எழுதிய நூல். அது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை குறித்து வன்மையாக கண்டித்து எழுதிய நூல் ஓகேங்களா. சம்பத் சவுத்முதி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூலாக இந்நூல் கருதப்படுகிறது. தம்பிரான் வணக்கம். அடுத்தது பொறுத்துக்க ஓகேங்களா. கோயாங்கோ விருது பெற்றவர் யாருன்னா ஓகேங்களா சிவராமன் சிவராமன் இப்போ 2, ஓகேங்களா. போரும் அமைதியும் அப்படிங்கிற நூலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய் அப்போ 3, அகராதி நிகண்டை எழுதியவர் யாருன்னா ராவண சித்தர் அப்போ 4, அடுத்தது எனக்கு ஒரு கனவு உள்ளது அதை பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஓகேங்களா. மறுபடியும் பாருங்க கோயாங்கோ விருது பெற்றவர் ஏஎன் சிவராமன், போரும் அமைதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் லியோ டால்ஸ்டாய், அகராதி நிகண்டை எழுதினது ஓகேங்களா ரவண சித்தர், எனக்கு ஒரு கனவு உள்ளது மார்ட்டின் லூதர் கிங். அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 7 ஓகேங்களா. சங்கரதாஸ் சுவாமி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். சங்கரதாஸ் சுவாமி யாரு? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் அப்போ 2, பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை 4, ஓகேங்களா. அடுத்து பாருங்க RS மனோகர் உலகம் சிரிக்கிறது அப்போ 3, பாலாமணி அப்படிங்கிறது நாடக அரசி, பாலாமணி என்பது நாடக அரசி அப்போ 1. அப்போ பாருங்க சங்கரதாஸ் சுவாமி தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், பம்மல் சம்பந்த தமிழ் நாடக தந்தை, RS மனோகர் உலகம் சிரிக்கிறது, பாலாமணி நாடக அரசி. அப்போ ஆன்சரு
2, 4, 3, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க பொறுத்துக. ஓகேங்களா? தமிழ் இணைய கல்விக் கழகம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 2002. அப்போ 2, அடுத்தது வானம்பாடி இதழ் எப்போ தொடங்கி வச்சாங்கன்னா 1971. அப்போ 4, சுகுணவிலாச சபை எப்போ தோற்றுவிக்கப்பட்டது 1891. அப்போ 3, அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்காகோ மாநாடு எப்போ நடந்தது 1893. அப்போ 1. மறுபடியும் பாருங்க தமிழ் இணைய கல்விக் கழகம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 2001. வானம்பாடி இதழ் 1971. சுகுணவிலாச சபை 1891. சிக்காகோ மாநாடு 1893. அப்போ ஆன்சர் 2, 4, 3, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 தவறான கூற்றை காண்க. என்ன கேட்குறாங்க? தவறான கூற்றை காண்க. ஓகேங்களா? தாமரை இலை நீர் மேல் தாமரை இலை நீர் போல தாமரை இலை நீர் போல ஒட்டும் ஒட்டாமல் இருத்தல். ஓகேங்களா? ஒட்டும் ஒட்டாமல் இருக்கிறது தான் அதுக்கு ஆன்சரு. கிணற்று தவளை போலனா அறியாமை. ஓகேங்களா? எலியும் பூனையும் போல பகை. சரி. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல விரைவுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவாக. அப்போ தவறான கூற்று டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க பொறுத்துக. நூல் ஆசிரியர் நேமிநாதம். ஓகேங்களா? நூலினுடைய ஆசிரியர் குணவீர பண்டிதர். அப்போ 3, அடுத்தது வீரசோழியம் ஆசிரியர் புத்தமித்திரர். அப்போ 1, அடுத்தது யாப்பெரும் காரிகை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அமிர்த சாகர். அப்போ 4, அடுத்தது நன்னூல் எழுதியவர் யாருன்னா பவனநந்தி முனிவர். அப்போ 2. அப்போ பாருங்க நேமிநாதம் நூலை எழுதியவர் யாருன்னா நேமிநாதம் குணவீர பண்டிதர், வீரசோழியம் புத்தமித்திரர், யாப்பெரும் காரிகை அமிர்தசாகர், நன்னூல் பவனநந்தி முனிவர். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சரு சி தான் சரியான ஆன்சரு. அடுத்தது பாருங்க பௌர்ணமி பிறை குழந்தைகளே உங்கள் விரல்களை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் என்ற வரிகளை பாடியவர் அப்துல் ரகுமான் அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 12. குருதேவ் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். குருதேவ் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து பாருங்க 13வது சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன் வெளிவந்த முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். அடுத்து பாருங்க 14வது கொஸ்டின் தமிழில் வெளியான முதல் புதினம் பரிதப முதலியார் சரித்திரம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 15. பாய்ஸ் கம்பெனி என்ற பாலர் நாடக குழுவை உருவாக்கியவர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்தது பொறுத்துக. குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது இலக்கண விளக்கம். அப்போ 2, அடுத்தது சின்னூல் அப்படிங்கிறது நேமிநாதம் 3, குட்டி திருக்குறளுங்கிறது நாலடியார். ஓகேங்களா? உலக வசனங்கிறது பழமொழி. மறுபடியும் பாருங்க குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம், சின்னூல் நேமிநாதம், குட்டி திருக்குறள் நாலடியார், உலக வசனம் பழமொழி. அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1. ஆன்சர் இருக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்த 17 நாடக மேடையில் முதலில் ஓகேங்களா பெட்டர் மார்க்ஸ் விளக்குகளை முதலில் அறிமுகப்படுத்தியவர் பாலாமணி அம்மையார். பெட்டர் மார்க்ஸ் விளக்குகளை முதல் அறிமுகப்படுத்தியவர் பாலாமணி அம்மையார். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 18. தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என்று போற்றப்பட்டவர் யார்? தமிழ் நாடக உலகில் நாடக காவலர் என்று போற்றப்பட்டவர் யார்? ஓகேங்களா? ஆர் எஸ் மனோகர்.
நாடகத்தின் அடிப்படை அழகு 19வது கொஸ்டின். நாடகத்தின் அடிப்படை அழகு உரையாடல். நாடகத்தின் அடிப்படை அழகு உரையாடல். நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது உச்சம். ஓகேங்களா, உச்சம். நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது உச்சம். 21 தமிழில் தோன்றிய முதல் உரை நூல். தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் அகப்பொருள். இறையனார் அகப்பொருள். தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் அகப்பொருள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 22. தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி? தண்டி அலங்காரம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? காவிய தர்ஷம். காவிய தர்ஷம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஆசிரியர் எழுத்தின் தன்மை. தி ஜானகிராமன். தி ஜானகிராமன். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கரிசல் 3 கமா. அடுத்தது நா முத்துசாமி. ஓகேங்களா, நா முத்துசாமி சொற்சித்திரம். அப்போ 4 கமா. அடுத்தது பாமா. பாமா அப்படிங்கிறது குறியீடு. பாமா என்பது குறியீடு 1 கமா. அடுத்தது ராஜநாராயணன். ஓகேங்களா, விளிம்பு நிலை. ராஜநாராயணன் விளிம்பு நிலை. அப்போ 2. அப்போ பாருங்கள், மறுபடியும் ஜானகிராமன் அப்படிங்கிறது கரிசல், முத்துசாமிங்கிறது சொற்சித்திரம், பாமா என்பது குறியீடு, ராஜநாராயணன் என்பது விளிம்பு நிலை. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா, பாடுக என்றதும் பாடுவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசுக்கவி. அடுத்தது ஓசையோடு பாடுவேன் அப்படிங்கிறா மதுரகவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவேன் அப்படிங்கிறது சித்திரக்கவி. விரிவாக பாடுவேன் அப்படிங்கிறது வித்தாரக்கவி. அப்போ வரிசையாக இருக்குது. அப்போ வரிசையாக இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, பாடுக என்றதும் பாடுவேன் அப்படிங்கிறது ஆசுக்கவி. ஓசையோடு பாடுவேனுங்கிறது மதுரகவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவேனுங்கிறது சித்திரக்கவி. விரிவாக பாடுவேன் அப்படிங்கிறது வித்தாரக்கவி. அப்போ வரிசையாக இருக்குது. 1 கமா 2 கமா 3 கமா 4. 1 கமா 2 கமா 3 கமா 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஓகேங்களா, கந்தர்வன். கந்தர்வன் அப்படி பார்த்தீங்கன்னா சாசனம். அப்போ 3 கமா. ஆர் சூடாமணி அப்படிங்கிறது இருக மூடிய கதவுகள். அப்போ 4 கமா. அடுத்து சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமி அப்படிங்கிறது பிரசாதம். அப்போ 1 கமா. அடுத்தது ராஜநாராயணன் அப்படிங்கிறது நிலை நிறுத்தல். நிலை நிறுத்தல். அப்போ பாருங்கள், கந்தர்வன் அப்படிங்கிறது சாசனம், ஆர் சூடாமணிங்கிறது இருக மூடிய கதவுகள், சுந்தர ராமசாமி பிரசாதம், ராஜநாராயணன் நிலை நிறுத்தல். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, 26வது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஓகேங்களா, இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல். ஃபேஸ்புக்குனா முகநூல். அப்போ 4 கமா. ஓகேங்களா, ட்விட்டர் அப்படிங்கிறது கீச்சகம் 1 கமா. அடுத்தது வாட்ஸ்அப் அப்படின்னா ஓகேங்களா கட்செவி அல்லது புலனம்னு சொல்லுவாங்க. கட்செவி அல்லது புலனம் 2 கமா. ஓகேங்களா, மாடுல் அப்படிங்கிறது சுருக்கம். மாடுல் அப்படிங்கிறது சுருக்கம். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள், ஃபேஸ்புக்குனா முகநூல், ட்விட்டர்னா கீச்சகம். ஓகேங்களா, வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கட்செவி அல்லது புலனம், மோடல் அப்படிங்கிறது சுருக்கம். அப்போ ஆன்சரு 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. பாரதியின் கடிதங்கள். பாரதியின் கடிதங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா யார் எழுதியிருக்கிறாங்க? ரா ஆ பத்மநாதன். அடுத்தது இலக்கண உலகின் புதிய பார்வை அப்படிங்கிறது டாக்டர் பொற்கோ. டாக்டர் பொற்கோ. அடுத்து பாருங்கள், தமிழ் அழகியல் அப்படிங்கிறது தி சு நடேசன். அடுத்து பாருங்கள், காட்டு வாத்து அப்படிங்கிறது நான் பிச்சமுத்து. நான் பிச்சமுத்து. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா நெல்லு அரசி அப்படிங்கிறது அகிலன். அடுத்து பாருங்கள், சுவரொட்டிங்கிறது நான் பிச்சமுத்து. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதுக்கு பாரதியின் கடிதங்கள் அப்படின்னா நான் அதாவது பத்மநாதன் 6 கமா. அடுத்தது இலக்கண உலகின் புதிய பார்வை அப்படிங்கிறது டாக்டர் பொற்கோ. அடுத்தது 3வது தமிழ் அழகியல் அப்படிங்கிறது தீசு நடராஜன். அப்போ 4 கமா. அடுத்தது தமிழ் அழகியல் அப்படிங்கிறது இல்லை
காட்டு வாத்து அப்படிங்கிறது நான் பிச்சைமுத்து, அப்போ 3 கமா. அடுத்தது நெல்லூர் அரசி அப்படிங்கிறது ஓகேங்களா அகிலன், அப்போ 2 கமா. அடுத்து பாருங்கள் சுவரொட்டிங்கிறது நான் பிச்சைமுத்து. அப்போ ஆன்சர் இதுக்கு 6 கமா, 5 கமா, 4 கமா, 3 கமா, 2 கமா, 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். 28 எந்த தலைமுறை சிறுகதை அதன் உச்சத்தை தொட்டது? எந்த தலைமுறை தமிழ் சிறுகதை அதன் உச்சங்களை தொட்டது அப்படின்னா 3ஆம் தலைமுறை. ஆன்சர் பி, 3ஆம் தலைமுறை. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 29. கொஷின் நம்பர் 29 பாருங்கள் பொறுத்துக. ஓகேங்களா, சதுரகராவதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர், அப்போ 2 கமா. பழமொழியின் அகராதி பெர்வெல், ஓகேங்களா 4 கமா. அடுத்தது சூடாமணி நிகண்டு, சூடாமணி நிகண்டு மண்டல புருடர், அப்போ 1 கமா. ஓகேங்களா, உரிச்சொல் நிகண்டு காங்கோயர், காங்கேயர், காங்கேயர். மறுபடியும் பாருங்க, சதுரகராவதி வீரமாமுனிவர், பழமொழி அகராதி ஓகேங்களா பெர்வெல், சூடாமணி நிகண்டு மண்டல புருடர், உரிச்சொல் நிகண்டு காங்கேயர். அப்போ ஆன்சரு 2 கமா, 4 கமா, 1 கமா, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க பொறுத்துக. பசுவையா, பசுவையா என்று அழைக்கக்கூடியவர் யாருன்னா சுந்தர ராமசாமி, அப்போ 3 கமா. செல்லிதாசன் அப்படிங்கிறது பாரதியார், அப்போ 4 கமா. அடுத்து புதுக்கவியின் தந்தை நா பிச்சமுத்து, 1 கமா. ரசூல் கம்சுதேவ் அப்படிங்கிறது பாரதிதாசன், அப்போ 2. மறுபடியும் பாருங்க, பசுவையா என்று அழைக்கக்கூடியவர் சுந்தர ராமசாமி, செல்லிதாசன் என்று அழைக்கக்கூடியவர் பாரதியார், புதுக்கவியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா பிச்சமுத்து, ரசூல் கம்சுதேவ் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். அப்போ ஆன்சர் 3 கமா, 4 கமா, 1 கமா, 2. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க ஓகேங்களா 31 பொறுத்துக. பாருங்க மலரடி, மலரடி என்பது ஊமை தொகை, மலரடி என்பது ஊமை தொகை 4 கமா. மறவா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் 1. வளர்தளம் அப்படிங்கிறது வினைத்தொகை 2 கமா. மா மயிலை, மாமயிலைங்கிறது உரிச்சொல் தொடர் 3. பாருங்கள் மறுபடியும், மலரடி என்பது ஊமை தொகை, மலரடி என்பது ஊமை தொகை, மறவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், வளர்தளம் என்பது வினைத்தொகை, மாமயிலை என்பது உரிச்சொல் தொடர். அப்போ ஆன்சரு 4 கமா, 1 கமா, 2 கமா, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏட்டில் எழுதாத கவிதை, ஏட்டில் எழுதாத கவிதை என அழைக்கப்படுவது, ஏட்டில் எழுதாத கவிதை என அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள். யாரு? நாட்டார் பாடல்கள். அழகிய சொக்கநாதர் இப்பாடலை பாடுவதில் வல்லவர், அழகிய சொக்கநாதர் இப்பாடலை பாடுவதில் வல்லவர், சிலையடை பாடுவதில் வல்லவர், சிலையடை பாடுவதில் வல்லவர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 34. ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல் என ஒரு பொருளை பற்றி மட்டுமே அமையும் ஓர்மை கொண்டது சிறுகதை, ஓர்மை கொண்டது சிறுகதை. அடுத்து பாருங்க பொருந்தாத இணையை கண்டறி, ஓகேங்களா, பொருந்தாத இணையை கண்டறி. புதுமை பித்தன் நா பிச்சமுத்து, சரி. கந்தர்வன் மேலாண்மை பொன்னுசாமி, சரி. ராஜகிருஷ்ணன் கோமகன், சரி. ஓகேங்களா, ராஜநாராயணன் ஆதவன் தட்சணையா, இது தவறு. அப்போ என்ன கேட்குறான்? பொருந்தாதது டி தான் இது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 36. ஓகேங்களா, கீர்த்தனைகளாக வளர்ச்சி, கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை, ஓகேங்களா, சிந்து. கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை சிந்து. நிகண்டு, நிகண்டு என்பது எம்மொழி சொல் அப்படின்னா வடமொழி சொல். நிகடு என்பது எம்மொழி சொல், வடமொழி சொல். நிகண்டு என்பது எம்மொழி சொல், வடமொழி சொல். தமிழில் முதலாக அகராதி என்ற சொல்லை பயன்படுத்தும் நூல், ஓகேங்களா, அகராதி நிகண்டு, அகராதி நிகண்டு. தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு நூல் சேத்தான் திவாகர நிகண்டு. தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு நூல் சேத்தான் திவாகர நிகண்டு. அடுத்தது நிகண்டுகளில் சிறந்த நிகண்டு சூடாமணி நிகண்டு. நிகண்டுகளில் சிறந்த நிகண்டு சூடாமணி நிகண்டு. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 41. வீரமாமுனிவர் எழுதிய நூல், வீரமாமுனிவர் எழுதிய நூல் சதுரகராவதி.
பேச்சின் கூறுகள் எத்தனை? பேச்சின் கூறுகள் 3. சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர். நிகண்டு என்பதன் பொருளை தராத சொல். நிகண்டு என்பதன் பொருளை தராத சொல். ஓகேங்களா? இணை அகராதி. இணை அகராதி. பிள்ளை என்னும் இளமை பெயர் கொண்ட விலங்கு. பிள்ளை அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளை என்னும் இளமை பெயர் கொண்ட விலங்கு அணில். ஓகேங்களா? அணில் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46. ஓகேங்களா? நிலவு என்னும் பொருள் தராத சொல். நிலவு என்னும் பொருள் தராத சொல்லு அப்படின்னா ஞாயிறு. ஞாயிறு. அடுத்து பார்த்தீங்கன்னா சதுரகராவதி சொற்பொருள் விளக்க வரிசை முறை. சதுரகராவதியின் சொற்பொருள் விளக்க வரிசை முறை பார்த்தீங்கன்னா பெயர், பொருள், தொகை, தொடை. பெயர், பொருள், தொகை, தொடை. இதுதான் இந்த ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 48. இந்தியாவில் முதலில் தொடங்கிய இதழ். இந்தியாவின் முதலில் தொடங்கிய இதழ் பெங்கல் கெஸ்ட்டு. எந்த கெஸ்ட்டு? பெங்கல் கெஸ்ட்டு தான் இந்தியாவில் முதல்ல தொடங்கினாங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. நூல் ஆசிரியர். ஓகேங்களா? நேமிநாதம் அப்படிங்கிறது குணவீர பண்டிதர். அப்போ 3, வீரசோழியம் புத்தமித்திரர் 1, யாப்பெருங்காரிகை அமிர்த சாகர் 4, நன்னூல் பவனநந்தி முனிவர் 2, நேமிநாதம் குணவீர பண்டிதர், வீரசோழியம் புத்தமித்திரர், யாப்பெருங்காரிகை அமிர்த சாகர், நன்னூல் பவனநந்தி முனிவர். அப்போ ஆன்சரு 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர். அடுத்தது ஜெகன்மோகினி. ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தியவர் யார்? ஓகேங்களா? வைமு கோதை நாயகி. ஜெகன்மோகினி என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வைமு கோதை நாயகி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 51. இந்தியாவில் முதல் ஓகேங்களா கருத்து படங்களை வெளியிட்ட இதழ். இந்தியாவின் முதல் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் டெல்லி ஸ்கெட்ச் புக். டெல்லி ஸ்கெட்ச் புக். அடுத்தது 52. வளாநிலை வலு அமைதி எத்தனை வகைப்படும்? வளாநிலை 6, வலு 7, வலு அமைதி 3. அப்போ ஆன்சர் டி. ஓகேங்களா? 53. அவன் வந்தது எவ்வகை வலுநிலை? திணை வலு. திணை பால் எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும், பால் 5 வகைப்படும். ஆன்சர் சி. திணை 2 வகைப்படும், பால் 5 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. ஓகேங்களா? பாருங்க, வளாநிலை. ஓகேங்களா? கண்மணி வந்தால் அப்படிங்கிறது பால் வளாநிலை 3, பறவைகள் பறந்தனங்கிறது எண் வளாநிலை 1, நான் உண்டேனுங்கிறது இட வளாநிலை 4, அடுத்தது மயில் அகவு அப்படிங்கிறது மரபு வலுநிலை. அப்போ 2. பாருங்க, மறுபடியும் கண்மணி வந்தாலுங்கிறது பால் வலுநிலை, பறவைகள் வந்தனங்கிறது எண் வலுநிலை, நான் உண்டேனுங்கிறது இட வளாநிலை, மயில் அகவுங்கிறது மரபு வளா நிலை. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 56வது கொஸ்டின். என் தந்தை தமிழர் ஆசிரியராக பணிபுரிந்தார் எவ்வகை வாக்கியம்? என் தந்தை தமிழாசிரியராக பணிபுரிந்தார் எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். அடுத்து பாருங்க, 57. கலைச்செல்வி நேற்று வந்திலன். கலைச்செல்வி நேற்று வந்திலன் எவ்வகை வாக்கியம்? எதிர்மறை வினை வாக்கியம். ஆன்சர் பி, எதிர்மறை வினை வாக்கியம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 58. யார், எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையை அமைந்து உணர்த்தும் திணையின் முறை? ஓகேங்களா? உயர்திணை அக்கிரிணை. மூடுபணி இலக்கண குறிப்பு. மூடு பணி இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. ஆன்சரு வினைத்தொகை. மூடுபணி இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 60. கீழ்காணும் எண்ணிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைத்து உள்ளது 7 ஏறுதழுவுதல். ஓகேங்களா? ஏறுதழுவுதல் எங்கே இருக்குது? முல்லையிலையும் மருதத்திலையும் இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 61. ஓகேங்களா? நடத்திய பத்திரிகை பரிதிமாற்கரைஞர் நடத்திய பத்திரிகை ஞானபோதினி. அப்போ ஆன்சர் 3, பாரதிதாசன் குயில் 1,
பாரதியார் இந்தியா 4, ஊவேசா மெய்யறிவு 2. அப்போ பாருங்கள், மறுபடியும் பரிதிமாற் கலைஞர் நடத்திய பத்திரிகை ஞானபோதினி, பாரதிதாசன் குயில், பாரதியார் இந்தியா, வாவு சிதம்பரம் மெய்யறிவு. இப்போ ஆன்சர் 3, 1, 2, 3, 1, 4, 2. ஆன்சர் இதுக்கு சி. அடுத்து பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் செவ்வாய், ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன் இந்த அமைப்பில் தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சா வந்திருக்கு, ஞா வந்திருக்கு, தா வரிசை, வி வரிசை, பூ வரிசை, வி வரிசை. அப்போ ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 63. ஓகேங்களா? குறிஞ்சி நிலத்திற்குரிய ஓகேங்களா பறை. ஓகேங்களா? ஏறுகோட்பறை. என்னது? ஏறுகோட்பறை, அதாவது தொண்டகப்பறை. குறிஞ்சி அப்படிங்கிறது தொண்டகப்பறை. அப்போ 3, முல்லை என்பது ஏறுகோட்பறை 4, மருதம் என்பது மணமுடா 5, அடுத்தது நெய்தலுங்கிறது மீன் கோட்பறை 2, பாலை என்பது துடி 1. மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா? குறிஞ்சி என்பது தொண்டகம், முல்லை என்பது ஏறுகோட்பறை, மருதம் என்பது மணமுலா, நெய்தல் என்பது மீன் கோட்பறை, பாலை என்பது துடி. அப்போ ஆன்சரு 3, 4, 5, 2, 1. ஆன்சர் டி. அடுத்தது உளிஞை திணை என்பது ஓகேங்களா மதிலை கைப்பற்றல். ஆன்சர் பி, மதிலை கைப்பற்றல். 65. எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3க்கும் இலக்கணம் கூறும் நூல் தொல்காப்பியம். 3க்கும் இலக்கணம் கூறும் நூல் தொல்காப்பியம். 5 இலக்கண நூல்கள். 5 இலக்கண நூல்கள் இதில் எதுனா அகத்தியும் வீரசோழியும் தான் 5 இலக்கண நூல். அப்போ ஏ மற்றும் ஆ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 67வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 67. மிருச்சக கடிதம் என்ற வடமொழி நூலை தழுவி பண்டிதமணி மு கதிரேசனார் ஓகேங்களா மொழிபெயர்த்த நூல். ஓகேங்களா? மண்ணியல் சிறுதேர். அதாவது பார்த்தீங்கன்னா மிருச்சக கடிதம் என்ற வடமொழி நூலை தழுவி பண்டிதமணி மு கதிரேசனார் மொழிபெயர்த்த நூல் மண்ணியல் சிறுதேரு. அடுத்து 68. ஓகேங்களா? பட்டி மண்டபத்து பாக்கு அறிந்து ஏற்றுமின் என குறிப்பிடும் நூல் மணிமேகலை. அடுத்தது 69. செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவனர். யார்? தேவநேய பாவனர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 70. குறிஞ்சியில் என்ன கடவுள் இருப்பார்? குறிஞ்சி என்றால் முருகன் 3, முல்லைக்கு திருமால் 4, மருதத்துக்கு இந்திரன் 5, நெய்தலுக்கு வருணன் 2, பாலைக்கு காளி அப்போ 1. மறுபடியும் பாருங்கள், குறிஞ்சியில் பார்த்தீங்கன்னா முருக கடவுள், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு காளி. அப்போ ஆன்சரு 3, 4, 5, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 71வது கொஷின். 71வது கொஷின் நடந்தான். 71வது கொஷின். கேட்கலாம் பாருங்கள். நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று 3, நடந்த அப்படிங்கிறது பெயரச்சம் 4, நடந்து அப்படின்னா வினையச்சம் 2, ஓகேங்களா? நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். பாருங்க மறுபடியும். ஓகேங்களா? நடந்தான்ங்கிறது வினைமுற்று, நடந்த அப்படின்னா பெயரச்சம், நடந்து அப்படின்னா வினையச்சம், நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர். அப்போ 3, 4, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். 72. செய்தித்தாளில் ஒரு பக்கத்தில் எவை எந்த இடத்தில் எப்படி அமைய? ஒரு பக்க அமைப்பு முறை. ஆன்சர் ஒரு பக்க அமைப்பு முறை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 73. கொஸ்டின் நம்பர் 73. ஓகேங்களா? உடுக்கின் உருவம் போல அமையும் தலைப்பு இது. உடுக்கின் உருவம் போல அமையும் தலைப்பு இது. உடுக்கு தலைப்பு. அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது பெயரச்சம் 4, மருத்துவம்ங்கிறது மூலிகை மணி 3, பெண் உரிமை அப்படிங்கிறது கலைக்கதிர் அப்போ 1, அறிவியல் என்பது சம்பத் பாரத் சௌமதி. அப்போ இதுக்கு ஆன்சரு
ஓகேங்களா. பாருங்கள், கல்வி வளர்ச்சிங்கிறது பெயரச்சம், மருத்துவங்கிறது மூலிகை மணி, பெண் உரிமைங்கிறது கலைக்கதி, ஓகேங்களா. அறிவியல் என்பது சம்பாரத் சௌமதி. ஆன்சரு 4,3,1,2. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பொறுத்துக இதழ். ரிவால்டு அப்படிங்கிற பத்திரிக்கை யார் நடத்திட்டு இருந்தாங்க? பெரியார். அப்போ 2, மெட்ராஸ் குரியர் அப்படிங்கிறது ரிச்சர்ட் ஜான்சன். 4, அடுத்து பெங்கல் கெஸ்ட் அப்படிங்கிறது ஜேம்ஸ், ஓகேங்களா, அகஸ்டஸ் ஹக்கி. அப்போ 1, எங்கு இந்தியா நம்ம காந்தி. எங்கு இந்தியா நம்ம காந்தி. அப்போ ஆன்சரு 2, 4, 1, 3. ஆன்சர் பி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 76. கொஸ்டின் நம்பர் 76, இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே கணிக்கின்றன என்றவர். இதழ்களை அவற்றின் இடம்பெறும் தலைப்புகளே கணிக்கின்றன என்றவர் யார் அப்படின்னா, ஓகேங்களா, ஆலன் ஹோம் கேம்ப். 77, ஓகேங்களா, ஏனடா தம்பி தயக்கம் எழுவாய் பூங்கோதை பேசிய பயனிலை என்ற கவிதை வரியை பாடியவர் மீரா. அடுத்தது திசை எட்டும் என்னும் இதழின் ஆசிரியர். திசை எட்டும் என்னும் இதழின் ஆசிரியர் குறிஞ்சி வேலன். 79, மழை வருவதற்கு முன்பு வீட்டுக்கு செல்க எவ்வகை வாக்கியம். மழை வருவதற்கு முன்பு வீட்டுக்கு செல்க எவ்வகை வாக்கியம்னா கட்டளை வாக்கியம். கொஸ்டின் நம்பர் 80, ஓகேங்களா, பாருங்க, பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் வஞ்சி. பகை நாட்டின் மீது போர் தொடுத்தல் வஞ்சி. 81, பெண் மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துக்களை தமது எழுத்துக்களால், ஓகேங்களா, தகர்ந்தெரித்தவர், ஓகேங்களா, யாரு? கச்சிசி ரசூல். அடுத்து 82, உருவ மற்றும் ஈரச்சம் கொள்ளும் பெயர்வினை இடைபெற வராமம் ஏற்பன என்னும் வரிகள் இடம்பெற்ற நூலு நன்னூலு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 83, ஒரு எழுவாய் பல பயனிலையில் முடிவது தொடர் வாக்கியம். ஒரு எழுவாய் பல பயனிலையில் முடிவது தொடர் வாக்கியம். தேன்மொழி நூலை கொடு என்ற வளவன் கேட்டான் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா நேர்கூற்று. 85, யாழ் பூங்குழலி மீட்டப்பட்டது எவ்வகை வாக்கியம். யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செயபாட்டு வாக்கியம். எவ்வகை வாக்கியம்? செயபாட்டு வாக்கியம். கொஸ்டின் நம்பர் 86, மரபு தொடரில் தவறான கூற்றை காண்க. மதில் மேல் பூனை போட தவிப்பு சரி. கிணற்று தவளை போட அறியாமை சரி. முதலை கண்ணீர் போட வீழ்தல் தவறு. பசுந்தோல் போர்த்த புலி போட ஏமாற்றுதல். அப்போ என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் சி. எந்த ஆண்டு குட்டன்பர்க் அச்சு பொறியினை கண்டுபிடித்தார்? 1450. எந்த வயதில் ஏஎன் சிவராமன் காந்தியின் அழைப்பினை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சிறைதண்டனை பெற்றார்? எந்த வயசில்? 17 வயசில். அடுத்தது 89, 10 பாட்டினை பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். 10 பாட்டினை பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். அடுத்து 90வது கொஸ்டின், கையெழுத்து மின்வரியாக மாற்றிய செயலி. கையெழுத்து மின்வரிகளாக மாற்றித்தரும் செயலி கையெழுத்து உணரி. அடுத்தது, ஓகேங்களா, வலைப்பூவினை உருவாக்க நாம் முதலில் தொடங்க வேண்டியது, ஓகேங்களா, மின்னஞ்சல் கணக்கு. 92வது கொஸ்டின், ஓகேங்களா, தமிழ் அழகன் கல்வி கற்பித்தான் எவ்வகை வாக்கியம்? பிறவினை வாக்கியம். தமிழழகன் கல்வி கற்பித்தான் எவ்வகை வாக்கியம்? பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க 93வது கொஸ்டின், ஓகேங்களா, அகப்பொருள் சாராத நூலை தேர்வு செய். அகப்பொருள் சாராத நூலை தேர்வு செய். இறையனார் களவியல். 94, இந்திய அரசின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீடபூமி விருதினை ஜெயகாந்தன் பெற்ற ஆண்டு? 2002. 2002 தான் ஜெயகாந்தன் ஞானபீடபூமி விருது பெற்றார். அடுத்தது 95, யாப்பெரும் காரிகை இதழில் காரிகை என்பதன் பொருள். காரிகைனா பெண்ணு. அடுத்து கருத்து 1, இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வரிவேத மரபு. ஓகேங்களா, வரியது மரபு தப்பு. அடுத்தது 2,
தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறலிருந்து வருகிறது. கருத்து 2 மட்டும் சரி. கருத்து 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 97. ஓகேங்களா? எத்தனை அணி இலக்கண நூல்கள் உள்ளன? எத்தனை அணி இலக்கண நூல்கள் உள்ளன? 35 அணி இலக்கண நூல்கள் உள்ளன. யாப்பெரும் காரிகை நூலுக்கு உரை எழுதியவர் யார்? யாப்பெரும் காரிகை நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னா குணசாகரர். குணசாகரர். 99. தமிழில் மொழிபெயர்த்துக்கென வெளிவந்த இதழ். தமிழில் மொழிபெயர்த்துக்கென வெளிவரும் இதழ். திசை 8. திசை 8. 100. 1000 பேரில் ஒருவர் கவிஞர், 10,000 பேரில் ஒருவர் பேச்சாளர் என்று கூறியவர் ஔவையார். 1000 பேரில் ஒருவர் கவிஞர், 10,000 பேரில் ஒருவர் பேச்சாளர் என்று கூறியவர் ஔவையார். ஓகேங்களா? அதாவது 100 வினா விடை வங்கி பார்த்தோம். அதாவது 11ஆவதுல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து 100 வினா பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.